ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து வருகிறார், அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல, எவ்வளவு நம்ம மேல அக்கறையா இருக்கிற பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன் மேல என்ன கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரை போல ஒரு நல்ல போதகர் உலகத்துல இல்லை. ஆண்டரை போல அவர் நல்ல ஆலோசனை கர்த்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அதனால அவர் நாமங்களை சொல்லும் போது கூட ஆலோசனை கர்த்தர் என்று ஏசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவர் பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் எழுதி வைத்திருக்க நான் பார்க்கிறோம். இதேபோல உங்களை காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணுமா, உங்கள் காரியங்கள், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஜெயமாக இருக்கணுமா, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பாரானா, உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெயத்தினாலாக இருக்கும். எவ்வளவுதான் உங்களுக்கு விரோதமான காரியங்கள், பலவிதமான தந்திரங்கள் மந்திரங்கள் செஞ்சதாலும் உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு போதிக்கிற சாதாரணமானவரில் அவர் உன்னதமான தெய்வன். அல்லேலூயா, ஆமேன். அவர் 12 வயசாக இருக்கும் போதுவே தேவாலயத்தில் போயிட்டு அவர் பிரசங்கம் பண்ண, அவர்களை போய்க்கு ஜனங்களுக்கு கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொன்னார். ஆச்சரியப்பட்டாருங்களா தேவப்பள்ளியில். அவர் நல்ல போதகர். அப்போது நாம் ஆண்டவர் சமதில் காத்திருந்து ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து, ஆமேன், ஆண்டவர் சத்தத்தை கேட்க பழகி கொள்ளும் போது ஆண்டவர் அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்ட நான் உனக்கு போதித்து. அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம் 17வது வசனம் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்தே வந்தேன். அல்லேலூயா. சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், அதனால தான் உங்களுடைய அதிசயங்களை விவரித்து வந்தேன். யாரு கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்காங்களோ, யாருக்கு கர்த்தர் போதிக்கிறாரோ அவங்க சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ள கர்த்தர். அவர் அழகாக அவங்களை நடத்த, அவர் உண்மையில் இருக்கிற அதிசயங்களை நீங்கள் காண்கிற மக்களாக இருப்பீங்க. சோர்ந்து பார்க்காதீங்க. ஆமென். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 11வது வசனம் கூட நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். ஆமென். உம்முடைய வழியை எனக்கு போதித்து. ஆண்டவர் சொல்றார், வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று. அப்போ அந்த வழியில, பரிசுத்தமான வழியில நாம் நடக்கும்போது, அந்த வழியில நாம் ஆமென் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக சொல்ல ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சோர்ந்து போகாதீங்க. உன் வழி எனக்கு போதித்து எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் நடத்தும். அல்லேலூயா. அவர் வழியை போதிக்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. பிரயோஜனமானவர்களை உனக்கு போதித்து. இன்னைக்கு நிறைய பேர் எதங்க போதிக்கிறாங்க? இன்னைக்கு தவறான காரியத்தை தான் போதிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு, வாலிப பிள்ளைங்களுக்கு, இளம் வாலிபர்களுக்கு, ஆமென், முன்னோர்கள், அதுக்கு முன்னாடி இருக்க சந்ததி, அவங்க சீனியர்ஸ் என்ன செய்கிறாங்க? தவறான காரியத்தை போதிக்கிறாங்க. தெய்வ பிள்ளையில் இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க கெட்டு போயிருக்காங்க அல்லவா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒருவேளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, வேலை சபையில் பிரச்சனையா, உங்கள் ஆஃபீஸில் பிரச்சனையா, ஆண்டவரத்தில் வாங்க. ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு, ஆண்டவரை நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எதை கற்றுக் கொடுக்க போகிறீங்கப்பா, நீங்கள் கேளுங்க. அவர்களுக்கு போதித்து உங்களை அற்புதமாக நடத்துவார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான கர்த்தர். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி காட்டுவேன்னு சொன்ன கர்த்தர். அப்பா, அந்த நீங்கள் காண்பிக்கிற வழியில் நடந்தால் தான் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே,
அப்பா உமக்கு ஸ்தோத்திர. பிசாசு ஒரு நாள் திசை திருப்பாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. நீர் ஆசீர்வதி கனப்படுத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற மகிமமாக்கி செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென் ஆமென். அவர் வழியை காட்டுவார். தைரியமா போங்க. காட் பிளஸ் யூ.